நம்மளோட வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்குறது 10th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.3ல் ஃபர்ஸ்ட் சம். போகலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let f equal to x, y such that x, y belongs to n and y equal to 2x be a relation on n. Find the domain, codomain and range. Is this relation a function? வந்து பாருங்க, இது ஃபங்க்ஷனா நம்ம கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து பாருங்க டொமைன், கோடொமைன், ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இது ஃபங்க்ஷனா இல்லையாங்கிறத நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிறது நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கோம், given function y equal to 2x அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். எக்ஸும் ஒய்யுமே நேச்சுரல் நம்பர் நம்மளுக்கு கொடுத்துதான். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா x equal to 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ y equal to 2 into 1. அப்போ y-ஓட வேல்யூ 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். x equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ y equal to 2 into 3 equal to 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது x equal to 3 சப்ஸ்டிட் பண்ணுறேன். y equal to 2 into x equal to 2 அப்படிங்கும்போது 2 நம்மளுக்கு வரும். இங்கே வந்து பாருங்கள் 4 நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி x equal to 3 சப்ஸ்டிட் பண்ணும்போது y equal to 2 into 3. அப்போ ஆன்சர்ஸ் வந்து 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதே மாதிரி எத்தனை டைம் வரைக்கும் போயிட்டு இருக்குன்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் போகணும். அப்போ இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்மளால் போட முடியாது. அதனால அப் டு எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து டொமைன் கேட்குறான். அப்போ டொமைன் அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர் தான் நம்மளுக்கு கொடுத்துக்கிறான். அப்போ டொமைன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்ன வரும், 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரான்னு போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் கோடொமைன். கோடொமைன் அப்படிங்கும்போது அதுவுமே நம்மளுக்கு என்னது நேச்சுரல் நம்பர் தான். அப்போ அதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வரும், 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரான்னு போகும். அடுத்து ரேஞ்ச். ரேஞ்சுங்கிறது நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் எது ஃபைண்ட் பண்ணி ஆன்சர்ஸாக வருதோ அதுதான் நம்ம ரேஞ்சுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா range equal to 2 4 6 8 up to etc போயிட்டு இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம். ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்கும்போது அப்போ 1க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆன்சர்ஸ் கிடைச்சிச்சு, 2ன்னு வந்துச்சு. 2க்கு 4, 3க்கு 6. அப்போ எல்லாமே ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு ப்ரீ இமேஜ் தான் மேப்பிங் ஆகுது. ஓகேங்களா? அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று மேப்பிங் ஆனிச்சுன்னா அது வந்து என்னன்னு சொல்லுவோம், ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ therefore yes, this is relation a function because every element of x has an image on y. ஓகேவா? image in y. ஸோ அதான் நம்ம சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு எலிமெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட் எல்லாமே அதோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு கால்ஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் y equal to 2xன்னு நம்மளுக்கு கொடுத்துக்கலாம். அதில் எக்ஸோட வேல்யூ 1 2 3 4 5ன்னு இன்ஃபினிட்டி வரைக்கும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். அதனால நம்ம 3 எலிமெண்ட் சப்ஸ்டிட் பண்ணி மீதி டேம் வந்து எக்ஸெட்ரான்னு போட்டுக்கிறோம். அப்போ டொமைன் கேட்டுக்கலாம். அப்போ டொமைன் அப்படிங்கும்போது எக்ஸுங்கிறது தான் டொமைன் நம்ம சொல்லுவோம். இங்கே எக்ஸுங்கிறத வந்து பாருங்க நேச்சுரல் நம்பர்னு கொடுத்துக்கலாம். அப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது நம்மளுக்கு என்னது 1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா. ஓகேவா? அதே மாதிரி கோடொமைன். கோடொமைன் அப்படிங்கும்போது நம்மளுக்கு அதுவுமே ஒய்யை குறிக்கும். ஒய்ங்கிற டேர்ம்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துக்கலாம். அப்போ என்னங்கிறது நேச்சுரல் நம்பர். அதுவுமே நம்மளுக்கு என்ன வரும், அப் டு இன்ஃபினிட்டின்னு வரும். அதான் 1 2 3 4ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து ரேஞ்ச். ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துக்கிற ஃபங்க்ஷனில் ஃபைண்ட் பண்ண ஆன்சரை தான் ரேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ நம்மளோட ரேஞ்ச் வந்து 2 4 6ன்னு வருது. அதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 4 6 நம்மளுக்கு போட்டுக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்மளுக்கு என்ன கேட்டுக்கலாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனாக நம்மளுக்கு கேட்கலாம்.
அப்போ இது வந்து ஃபங்க்ஷன். ஏன் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒன்றை தான் கால்ஃபர் பண்ண சொல்லி 2 இமேஜ் 3 இமேஜை கால்ஃபர் பண்ணல. ஓகேவா? அப்படி இருந்தால் அது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். அதுதான் நான் ரீசனாக சொல்லிக்கிறேன். எஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் பிகாஸ் எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஹேஸ் அன் இமேஜ் இன் ஒய். ஓகேவா? ஒய்ல வந்து பாருங்க எல்லாமே மேப்பிங் ஆகுதுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? x equal to 3, 4, 6, 8. Determine whether the relation r equal to x comma f of x such that x belongs to capital X, f of x equal to x square plus 1 is a function from x to n. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்க்ஷனாக இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x square plus 1. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 3, 4, 6, 8ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 3 போகிறேன். அப்போ f of 3 equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 3 square plus 1. 3 ஸ்கொயர் பண்ணால் 9 plus 1. அப்போ 10ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது x equal to 4. f of 4 equal to 4 square plus 1. அப்போ 16 plus 1. அப்போ 17 நம்மளுக்கு கிடைக்கும். x equal to 6. அப்போ f of 6. அப்போ 6 square plus 1. 36 plus 1. அப்போ 37 நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது x equal to 8. f of 8 equal to 8 square plus 1. 8 ஸ்கொயர் பண்ணால் 64 plus 1. அப்போ 65 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு இமேஜுக்கும் ஒவ்வொரு வேல்யூக்கும் இன்னொரு இமேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்குது. ஒவ்வொரு எலிமெண்ட்டுக்கும் இன்னொரு ப்ரீ இமேஜ் இமேஜிங்கிறது தான் நம்மளுக்கு வருது. அப்படி வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லுவோம்? ஃபங்க்ஷன் சொல்லுவோம். எஸ் இஸ் எ ஃபங்க்ஷன். எஸ் எஃப் ஃப்ரம் எஸ் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கான ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா எவ்ரி element of x has unique image of n. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொன்றும் வந்து பார்த்தா அதோட எண்ணுக்கு மேட்சிங் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்த்தா இதோட இது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் கிவன் ஃபங்க்ஷன் நம்ம எழுதிக்கிறோம். அதுக்கப்புறம் இங்கேயே வேல்யூ 4 வேல்யூ கொடுத்துருக்கோம். அது ஒவ்வொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சதும் எதுக்குமே வந்து பாருங்க 2 இமேஜ் வரல. எல்லாமே டிஃப்ரெண்ட் நம்பர் தான் நம்மளுக்கு வந்துருக்குது. அப்போ டிஃப்ரெண்ட் வேல்யூ வந்துச்சுனாவே அது வந்து ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் நம்மளுக்கு கால்ஃபர் ஆகிடுது. அதனால தான் நம்ம என்ன சொல்றோம்? எஸ் ஆர் இஸ் எ ஃபங்க்ஷன் நம்ம சொல்கிறோம். அதுக்கான ரீசன் வந்து எவ்ரி எலிமெண்ட் ஆஃப் எக்ஸ் ஆஸ் யூனிக் இமேஜ் இன் n. ஸோ ஒவ்வொரு இமேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதோட எண்ணுக்கு கால்ஃபர் ஆகுது. ஓகேங்களா? Function f from x tends to x square minus 5x plus 6. Evaluate first question f of minus 1, second question f of 2a, third question f of 2, fourth question f of x minus 1. So அந்த f of x வேல்யூக்கு பதிலாக இந்த terms of value minus 1, 2a, 2, x minus 1 சப்ஸ்டிட் பண்ணி அந்த ஆன்சர்ஸ் கண்டுபிடிச்சா அதுதான் சொல்யூஷன் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? சொல்யூஷன். So first f of x equal to x square minus 5x plus 6 கொடுத்துக்கிற given function நான் எழுதிட்டேன். First questions நம்மளுக்கு என்ன கேட்டுக்கிறான்னா f of minus 1. அப்போ நான் xக்கு வந்து பார்த்தா minus 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? minus 1 whole square minus 5 into minus 1 plus 6ன்னு வருமா? அப்போ minus 1 whole square பண்ணும்போது நம்மளுக்கு plus 1ன்னு கிடைக்கும். இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ். அப்போ ப்ளஸ்ன்னு நம்மளுக்கு வரும். ப்ளஸ் 5 ப்ளஸ் 6. அப்போ ஆட் பண்ணால் நம்மளோட வேல்யூ 12ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு செகண்டு எஃப் ஆஃப் 2a. அதாவது எக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் 2a சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2a ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 5 into 2a ப்ளஸ் 6ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ இந்த 2 இந்த ஸ்கொயர் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் வரும், ஏவுக்கும் வரும். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணால் 4, ஏவை ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயரு. அடுத்தது 5 into 2 அப்படிங்கும்போது மைனஸ் 10aன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ப்ளஸ் 6ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது தேர்டு
third question f of 2 அப்போ x equal to 2 நான் substitute பண்ணுறேன். அப்போ 2 substitute பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? f of 2 equal to 2 square minus 5 into 2 plus 6 நம்மளுக்கு வரும். அப்போ வேல்யூ 2 ஸ்கொயர் பண்ணால் 4 minus 10 plus 6 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 10 minus 10. அப்போ ஆன்சர் 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அடுத்தது ஃபோர்த்து f of x minus 1 அதாவது xக்கு x minus 1 சப்ஸ்டிட் பண்ணால் அப்போ f of x minus 1 equal to என்ன வரும்? x minus 1 whole square minus 5 into x minus 1 plus 6 நம்மளுக்கு வரும். அப்போ x minus 1 whole square னா a minus b whole square அப்போ a square அப்படிங்கும்போது x square b square அப்படிங்கும்போது 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் 2ab அப்படிங்கும்போது மைனஸ் 2x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி இந்த 5 அப்படியே உள்ள மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 5x மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் அப்போ ப்ளஸ் 5 ப்ளஸ் 6 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயரு இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் மைனஸ் 7x இதையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னென்னா கொடுத்துக்கிற கிவன் ஃபங்க்ஷன் நம்ம எடுத்து எழுதிக்கிட்டு எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனோட ஆன்சர்ஸ் 12 நம்மளுக்கு கிடைக்குது. அதே மாதிரி 2a சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனோட ஆன்சர்ஸ் 4a ஸ்கொயர் மைனஸ் 10a ப்ளஸ் 6 நம்மளுக்கு கிடைக்குது. தேர்ட் ஒன் எக்ஸுக்கு 2 நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனோட ஆன்சர்ஸ் 0 நம்மளுக்கு கிடைக்குது. ஃபோர்த் ஒன் எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் மைனஸ் 1 சப்ஸ்டிட் பண்ணுறோம். அதனோட ஆன்சர்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 7x ப்ளஸ் 12 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? f of x equal to 2x plus 5 x not equal to 0 அப்படிங்கும்போது then find f of x plus 2 minus f of 2 divided by x நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். சொல்யூஷன் கொடுத்துக்கிற given function வந்து பார்த்தா f of x equal to 2x plus 5. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா நான் xக்கு பதிலாக x plus 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ f of x plus 2 equal to 2 into x plus 2 plus 5 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2 உள்ள மல்டிபிள் பண்ணால் 2x plus 4 plus 5 நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் 2x plus 9 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு x equal to 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ f of 2 equal to வேல்யூ 2 into 2 plus 5 நம்மளுக்கு வரும். அப்போ 2 into 2னா 4 plus 5 அப்போ ஆன்சர்ஸ் 9 நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ அந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். f of x plus 2 minus f of 2 divide by x. அப்போ f of x plus 2 ஆன்சர்ஸ் என்ன நினச்சிக்கணும்? 2x plus 9. அப்போ 2x plus 9. f of 2ஓட வேல்யூ என்ன நினச்சோம்? 9 by x. அப்போ ப்ளஸ் 9 மைனஸ் 9 கேன்சல் ஆகிடுமா? அப்போ ஆன்சர் 2x by xன்னு வருமா? அப்போ x கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஆன்சர் 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துக்கிறது கிவன் ஃபங்க்ஷன் வந்து f of x equal to 2x plus 5ங்கிறது எழுதிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட்டு x plus 2ங்கிறது நம்மளுக்கு வேணும். அதனால் xக்கு பதிலாக f of x plus 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதனோட ஆன்சர் 2x plus 9 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா எக்ஸுக்கு 2 சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதனோட ஆன்சர்ஸ் 9 நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கப்புறம் இந்த வேல்யூவில் ஃபுல்லாக சப்ஸ்டிட் பண்ணுறேன். சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர்ஸ் வந்து 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா a function f is defined by f of x equal to 2x minus 3. ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ண சொன்னாலும் f of 0 plus f of 1 divide by 2. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to 0. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x. ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to f of 1 minus x. ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட் டேமோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சொல்யூஷன் ஸோ x equal to 0. 0னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? f of 0ன்னு நம்மளுக்கு வருமா? இப்போ இங்கே f of xோட ஃபங்க்ஷன் 2x plus minus 3 அப்போ 2 into 0 minus 3ன்னு வருமா? அப்போ 0வால் எது பண்ணாலும் 0 அப்போ minus 3 நம்மளுக்கு வரும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு x equal to 1 அப்படிங்கும்போது f of 1 equal to நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 into 1 minus 3 அப்போ வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? -1ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். f of 0 plus f of 1 divide by 2. அப்போ f of 0ஓட ஆன்சர்ஸ் நம்ம என்ன நினச்சிடும்? -3.
f of 1 ஓட ஆன்சர்ஸ் வந்து -1 டிவைட் பை 2. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் -4/2. இது கேன்சல் பண்ணால் -2 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து செகண்டு. ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறோம், f of x ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறோம். அப்போ f of x ஈக்குவல் டு 0 அப்படின்னா இந்த டேர்மை நான் 0வாக வச்சுக்கிறேன். அப்போ 0 அப்படிங்கும்போது 2x - 3 ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு வந்துடும். இந்த 3 அந்த சைடு போச்சுன்னா நம்மளுக்கு என்ன நினைக்கும், 2x ஈக்குவல் டு 3. அப்போ x ஈக்குவல் டு 3/2. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் கொஸ்டின். தேர்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கா, f of x ஈக்குவல் டு x. அப்போ f of xக்கு பதிலாக x சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ x ஈக்குவல் டு 2x - 3 நம்மளுக்கு வரும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டேம் x இந்த சைடாகவும் நம்பர் இந்த சைடாகவும் கொண்டு போகிறேன். இது x அந்த சைடு போனால் மைனஸு, அது இந்த நம்பர் இந்த பக்கம் வரும்போது ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ 2x - x ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு கிடைக்கும். 2xலேருந்து ஒரு x செப்பரேட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், x. அப்போ x ஈக்குவல் டு 3 நம்மளுக்கு வரும். ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x ஈக்குவல் டு f of 1 - x. அப்போ f of x ஈக்குவல் டு f of 1 - x. ஆல்ரெடி f of x கொடுத்துக்கிற வேல்யூ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். அப்போ 2x - 3. அப்போ இங்கே மட்டும் நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 1 - xன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ 2 × 1 - x - 3ங்கிறத நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இதனோட வேல்யூ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2x - 3. இது 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 2 - 2xன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது -3ன்னு நம்மளுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த வேரியபிள்ஸ்லாம் ஒரு சைடாகவும் நம்பர்ஸ் ஒரு சைடாகவும் கொண்டு போகிறோம். அப்போ இந்த 2x இந்த பக்கம் வரும்போது +2x மாறுமா? அப்போ 2x + 2xன்னு வந்துடுமா? அதே மாதிரி 2 - 3 அப்படிங்கும்போது -2 நம்மளுக்கு கிடைக்குமா? -1 நம்மளுக்கு கிடைக்குமா? ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு இந்த 3 அந்த சைடு போகும்போது +3 மாறுமா? ஸோ +3. அப்போ நம்மளோட வேல்யூ வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4x. -1லேருந்து 3 ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ x வேல்யூ வந்து பார்த்தா இங்கே மல்டிபிள் ஆகுது, அந்த பக்கம் போது டிவைடடாக மாறும். இப்போ 2/4ன்னு நம்மளுக்கு வரும். அப்போ 2 1 டைமு, 4 2 டைம். அப்போ எக்ஸோட வேல்யூ 1/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தா கிவன் ஃபங்க்ஷன் f of x ஈக்குவல் டு 2x - 3ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் f of 0 f of 1 டிவைட் பை 2 கண்டுபிடிக்கணும். அப்போ 0ங்கிறது எக்ஸுக்கு நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன், அதனோட ஆன்சர்ஸ் -3ன்னு வருது. அதே மாதிரி 1 சப்ஸ்டிட் பண்ணுறேன், அதனோட ஆன்சர் -1ன்னு வருது. அப்போ ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது அதனோட ஆன்சர்ஸ் -2ன்னு வருது. ஓகேவா? அதே மாதிரி இப்போ செகண்ட் கொஸ்டின் f of x ஈக்குவல் டு 0. அப்போ f of xக்கு நான் என்ன பண்ணுறேன்னா 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ 0 அப்ளை பண்ணால் 2x - 3 ஈக்குவல் டு 0. 3 அந்த சைடு போனால் +3 மாறும். அப்போ எக்ஸோட வேல்யூ 3/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து தேர்ட் அப்படிங்கும்போது நம்மளுக்கு என்னன்னா f of x ஈக்குவல் டு x. அப்போ f of xக்கு பதிலாக x அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ x அப்ளை பண்ணும்போது இந்த 2x இந்த பக்கம் வரும்போது நம்மளுக்கு மைனஸாக மாறும். அப்போ x ஈக்குவல் டு நம்மளுக்கு 3ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த்து f of x ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கனால அதை அப்படியே எழுதிக்கிறேன். இங்கே f of 1 - xங்கிறதுனால அந்த xக்கு பதிலாக நான் 1 - xஐ சப்ஸ்டிட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த 2வை உள்ள மல்டிபிள் பண்ணுறேன். அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது நம்மளுக்கு x ஈக்குவல் டு 1/2ன்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? An open box is to be made from a square pieces of material 24 cm on side by cutting equal square from corner and turning up the side as shown. Express the volume of V of the box as a function of x. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணுறாங்க ஸ்கொயர் ஷேப்பில். அப்போ அதனோட சென்டிமீட்டர் வந்து 24 அப்படிங்கும்போது அதனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு நம்ம வைக்கும்போது அதனோட வேல்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன். ஸோ இப்போ இது பாக்ஸ் வந்து வால்யூமாக நம்மளுக்கு கொடுத்துருக்கும் போது வால்யூம் ஆஃப் பாக்ஸுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா வால்யூம் ஆஃப் பாக்ஸ் ஈக்குவல் டு
length into breadth into height. ஏன்னா இதில் length and breadth height மூணுமே நம்மளுக்கு இருக்குது. அதனால தான் length breadth height நம்ம போட்டுக்கிறோம். ஸோ லென்த்தோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 24 minus 2x. அதே வந்து பார்த்தீங்கன்னா breadthோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24 minus 2x. அதனோட height வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா x. ஓகேங்களா? அப்போ இந்த மூணு டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 24 minus 2x into 24 minus 2x into x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு a into a அப்படின்னா a ஸ்கொயர் நம்ம எழுதுவோம்ல, அதே மாதிரி தான். அப்போ 24 minus 2x whole square into x அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 24 நம்ம ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 576 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி 2x ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4x ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 2 into ab அப்படின்னு வரும். a ஓட வேல்யூ 24 போது 2 into 24 னா 48. 48 into 2 அப்படிங்கும்போது 96 நம்மளுக்கு வரும். அப்போ 96x into x அப்படின்னு வருமா? இந்த x உள்ள மல்டிபிள் பண்றோம். x உள்ள மல்டிபிள் பண்ணா நம்மளோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 4x cube. அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா minus 96x square plus 576x அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா? சோ நமக்கு கொடுத்துக்கிற டேர்ம்ஸ் ஆஃப் வேல்யூல வந்து பாத்தீங்கன்னா நம்ம லென்த்தும் பிரெத் ஹைட்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அப்போ லென்த்தும் பிரெத்தோட வேல்யூ 24 minus 2x லென்த் பிரெத், ஹைட்டோட வேல்யூ x. ஸோ மூணையும் மல்டிபிள் பண்ணுறோம். மல்டிபிள் பண்ணி அதோட ஆன்சர்ஸ் நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 4x cube minus 96x square plus 576x நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? கொடுத்துக்கிறது a function f is defined by f of x equal to 3x minus 3 minus 2x, find x such that f of x whole square equal to f of x whole square நம்மளுக்கு கொடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா f of x. ஸோ f of x ஓட வேல்யூ 3 minus 2x. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இது xங்கிறதால x ஸ்கொயரை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ f of x square equal to நம்மளுக்கு என்ன வரும்? 3 minus 2x square நம்மளுக்கு வருமா? அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னன்னா f of x whole squareனா அந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ f of x எழுதி அதுக்கு whole square பண்றோம். அப்போ 3 minus 2x whole squareனு வருமா? அப்போ இது a minus b whole square ஃபார்மேட்டா? a ஸ்கொயர் பண்ணா 9, b ஸ்கொயர் பண்ணா நம்மளுக்கு 4x square நம்மளுக்கு கிடைக்கும். 3 2s are 6. 6 into 2 வந்து பாத்தீங்கன்னா 12 ன்னு கிடைக்கும். அப்ப 12x நம்மளுக்கு வரும். f of x square f of x whole square ஓட வேல்யூ இது. அப்ப ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணாதான் நம்மளுக்கு x கண்டுபிடிக்க முடியும். அப்ப f of x square equal to f of x whole square. அப்ப f of x square ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 3 minus 2x square equal to f of x whole square ஓட வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிரோம்? 9 plus 4x square minus 12x. ஓகேவா? சோ இப்போ என்ன பண்றோம்னா எல்லா டைமையும் ஒரு சைடா கொண்டு வந்துறோம். எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போனா நமக்கு என்ன கிடைக்கும்? 4x square plus 2x square. இந்த minus 2x square அந்த சைடு போகும்போது பிளஸ் ஆ மாறிடும். அடுத்தது minus 12x. அடுத்து இந்த 3 அந்த சைடு போகும்போது நமக்கு என்னவா மாறிடும்? மைனஸா மாறிடும். minus 3 equal to 0 நம்மளுக்கு வந்துருமா? இப்போ 4x square 2x square ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 6x square னு வருமா? minus 12x நம்மளுக்கு வருமா? 9 உம் 3 உம் செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 உம் 3 உம் செப்பரேட் பண்ணும்போது நமக்கு plus 6 ன்னு கிடைக்குமா? இப்போ இது பாருங்க, இங்க 6 இருக்குது, இங்க 12 இருக்குது, இங்க 6. அப்போ ஓவராலா நான் 6 ஆல டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பை 6 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? x square minus 2x plus 1 equal to 0 நமக்கு வந்துருமா? இப்போ இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னது? a square b square minus 2ab ஃபார்மேட்ல இருக்குதா? அப்போ இதை நான் எப்படி எழுதிக்கலாம்? x minus 1 whole square னு எழுதிக்கலாமா? x minus 1 whole square equal to 0 னு போட்டுக்கலாமா? அப்போ
x minus 1 equal to 0 நம்மளுக்கு வருமா அப்ப x equal to 1 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேங்களா so first கொடுத்துக்கிற ஃபங்க்ஷன் வந்து f of x equal to 3 minus 2x நம்மளுக்கு கொடுத்துக்கிறான் அவன் கண்டுபிடிக்க வேண்டிய வேல்யூ வந்து பார்த்தா f of x square equal to f of x whole square அப்ப நான் x க்கு பதிலா x square சப்ஸ்டிட்யூட் பண்ணா 3 minus 2x square னு கிடைக்கும் அதே இந்த டேர்ம் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கும்போது a minus b ஹோல் ஸ்கொயர்ல எக்ஸ்பெண்ட் பண்றேன் அப்ப 9 plus 4x square minus 12x னு நமக்கு கிடைக்குது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணிக்கிறேன் ஏன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் பண்ணாதான் x வேல்யூ கிடைக்கும் சோ ரெண்டு சைடும் ஈக்குவல் பண்ணிட்டு f of x square ஓட வேல்யூ f of x whole square ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணி அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது x square minus 2x plus 1 னு வருது அப்ப இது பாக்கும்போது a square b square minus 2ab ஃபார்மட்ல இருக்கறனால x minus a minus b whole square ஃபார்மட்ல எழுதும்போது x minus 1 whole square equal to 0 னு வரும் அப்ப x minus 1 equal to 0 னு வரும் அப்ப x equal to 1 னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா 9th question a plane is flying at speed of 500 km per hour express the distance d traveled by the plane as function of time t in hours அப்படினு கேட்டாங்க சோ plane வந்து 500 km ஸ்பீட்ல பறந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது அதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறான் டிஸ்டன்ஸ்ல டைமோட டைம் வந்து பாரு t னு கொடுத்துறான் என்ன டைம்ங்கறத நமக்கு கொடுக்கல ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் so நம்மளுக்கு வந்து பாருங்க டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா distance equal to speed into time னு நாம சொல்லுவோம் இப்போ இங்க ஸ்பீடுங்கிறது நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்கான் ஸ்பீடுங்கிறது 500 km னு நமக்கு கொடுத்திருக்கான் ஓகேங்களா அடுத்து டைம்ங்கிறது பர்టిక్యులர் டைம் நமக்கு கொடுக்காம tங்கற டைம் மென்ஷன் பண்ணி கொடுத்திருக்கான் அப்ப t நம்ம போட்டுக்கிறோம் அப்ப இது ரெண்டையும் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு கிடைக்கும் d = 500 into t அப்ப ஆன்சர்ஸ் வந்து பாத்தா 500 t னு கிடைக்கும் ஓகேங்களா சோ நமக்கு டிஸ்டன்ஸ் கொடுத்து டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா ஸ்பீட் into டைம் ஸ்பீடோட வேல்யூ 500 டைம் வந்து பாத்தா t னு கொடுத்துக்கறோம் அப்ப 500 into t வந்து பாத்தா 500 t னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா the data in the adjacent table display the length of a woman forehand and a corresponding height based on this data a student find a relationship between the height y height வந்து y னு மென்ஷன் பண்ணிக்கிறான் the forehand length forehand length வந்து x னு மென்ஷன் பண்றான் y equal to ax plus b where a comma b are constant first question check if this relation is a function second question find the a and b third question find the height of the woman whose forehand length is 40 cm fourth question find the length of the forehand of woman is it her height is 53.3 inches அப்படினு நமக்கு கொடுத்துக்கறான் ஓகேவா இந்த டேபிள்ல நமக்கு வந்து உமனோட ஹைட்டும் உமனோட லெந்த்துமே நமக்கு கொடுத்துக்கறான் ஓகேவா இப்போ இத வச்சிட்டு அதாவது இத லெந்த்ங்கிறது x னும் ஹைட்ங்கிறது y னு நமக்கு கொடுத்து இதுல வந்து x and y ஃபைண்ட் பண்ணனும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துக்கிறது வந்து போனா find a and b அதுக்கு அப்புறம் இது ரிலேஷன் ஃபங்க்ஷனா இல்லையான்னு சொல்லணும் சோ ஒவ்வொரு டேர்முக்கு ஒவ்வொரு டேர்ம் தான் கால்ஃபர் ஆகுது அப்படிங்கும்போது இது என்ன ஆகும் ஃபங்க்ஷனா தான் இருக்கும் அப்ப ஃபர்ஸ்ட் क्वेश्चंस வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணா சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா yes this is relation is a function ஓகேவா சோ அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் क्वेश्चन வந்து a and b ஐ ஃபைண்ட் பண்ணனும் இப்போ கொடுத்துக்கிற வேல்யூ வந்து பாருங்க given second question given y equal to ax plus b இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா x equal to 55 நோ
y equal to 74. அதாவது லாஸ்ட் ரெண்டு வேல்யூ நான் எடுத்துக்கிறேன். எது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் லாஸ்ட் ரெண்டு வேல்யூ எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்ப இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 74 equal to 55a plus b ன்னு வருமா? இது ஈக்குவேஷன் 1 ன்னு நம்ம வச்சுக்கலாமா? அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா 45 உம் 65 உம் நான் எடுத்துக்கிறேன். அப்ப x equal to 45 y equal to 75. அப்ப அதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 75 equal to 45a plus b. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வருமா? இப்ப இது ரெண்டையும் அப்படியே செப்பரேட் பண்ணா b கேன்சல் ஆகி a கிடைக்குமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 subtract ஈக்குவேஷன் 2. சோ 1 ல இருந்து 2 நான் செப்பரேட் பண்றேன். இல்லனா 2 ல இருந்து 1 நான் செப்பரேட் பண்றேன். ஓகேவா? எப்படி வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். அப்ப நம்மளோட டேர்ம் தகுந்த மாதிரி தான் நமக்கு வரும். அப்ப நம்ம வந்து பார்த்தா நார்மல் டேர்மே நம்ம பண்ணிக்கலாம். 1 ல இருந்து 2 வே செப்பரேட் பண்ணிக்கலாம். 1 ல இருந்து 2 வை செப்பரேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்ப இதோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா b கேன்சல் ஆயிருமா? அப்ப b கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு என்ன வரும்னா 74 ல 75 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? -1 ன்னு நமக்கு வரும். அதே டேர்ம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணும்போது 55 ல 45 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் வேல்யூ? அதோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சாரி இங்க கொடுத்தது 45 னா இங்க 65 தான் கொடுத்துக்கறோம். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 65. இது வந்து பாத்தீங்கன்னா 65 ன்னு நமக்கு வரும். அப்ப 74 ல இருந்து 65 செப்பரேட் பண்றோம். சொல்யூஷன். சோ சொல்யூஷன் அப்படிங்கும்போது இந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ அந்த டேர்ம் ஆஃப் வேல்யூ ஒவ்வொரு ஃபங்க்ஷனை தான் கால்ஃபர் பண்ணுது. அப்படிங்கும்போது இது ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். therefore ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா yes this relation is a function. ஓகேவா? அடுத்து செகண்ட் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா find a and b கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான். அப்ப given value given நம்மளுக்கு கொடுத்துக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துக்கிறான்? சோ given வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட வேல்யூ வந்து y ax ன்னு கொடுத்துக்கிறான். அப்ப y ax + b. இப்போ நான் என்ன பண்றேன்னா எனி 2 வேல்யூஸ் நான் எடுத்துக்கிறேன். x க்கு ஒரு வேல்யூவும் y க்கு ஒரு வேல்யூ நான் எடுத்துறேன். அப்ப x 55 உம் y 74 உம் நான் எடுக்கிறேன். அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? y ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு 74 equal to 55a plus b. இது ஈக்குவேஷன் 1 ன்னு வச்சுக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு வேல்யூ நான் எடுக்கிறேன் 45 65. அப்ப x equal to 45 y equal to 65. அப்ப இங்க என்ன வரும்? 65 equal to 45a plus b. இது ஈக்குவேஷன் 2 ன்னு வருமா? இப்ப இந்த டேர்மையும் அப்படியே செப்பரேட் பண்ணும்போது b கேன்சல் ஆகும். அப்ப அதுல இருந்து a கண்டுபிடிக்கலாம். a தெரிஞ்சா அதுல இருந்து b கண்டுபிடிச்சலாமா? அப்ப நான் என்ன பண்றேன்னா ஈக்குவேஷன் 1 subtract ஈக்குவேஷன் 2. ஓகேவா? 1 2 ஐ செப்பரேட் பண்றேன். அப்ப செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்? 74 ல இருந்து 65 செப்பரேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 9 நமக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி 55a ல இருந்து 45 செப்பரேட் பண்ணா நமக்கு 10a ன்னு வரும். b கேன்சல் ஆயிடும். அப்ப 10a = b 10a = 9. அப்ப a = 9/10 ன்னு வரும். அப்ப 9/10 னா a ஓட வேல்யூ 0.9 நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்ப a ஓட வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அத வந்து நான் என்ன பண்றேன்னா b க்கு சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்ப நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ a = 0.9 substitute in ஈக்குவேஷன் ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். நாம வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம்னா ஈக்குவேஷன் வந்து பாத்தீங்கன்னா 2 ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகேங்களா? அப்ப வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 65 = 45 into a ஓட வேல்யூ நமக்கு என்னது? 0.9 plus b நமக்கு வருமா?
அப்போ 45ல இருந்து 0.9 மல்டிபிள் பண்ண என்ன வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும் 9 5s நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னது 9 5s 45 ரிமைனிங் 4 9 6 இது 9 4s 36 36 கூட இந்த 4 ஆட் பண்ணா நம்மளுக்கு 14 நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கும்போது 40.5 ன்னு வரும் 45.5 plus b இங்க வந்து பாத்தீங்கன்னா 65 நம்மளுக்கு கிடைக்கும் அப்ப b equal to 65 minus 40.5 ன்னு நம்மளுக்கு வரும் அப்ப இதுல இருந்து இதனோட வேல்யூ நம்ம செப்பரேட் பண்ணனும் அப்ப நமக்கு என்னது 65.0 இங்க வந்து 40.5 அப்படினு போடுறோம் அப்ப செப்பரேட் பண்ணும்போது இது 5 வந்து 4 ஆ மாறும் இது வந்து 10 ஆ மாறும் 10ல வந்து பாத்தா 5 போச்சுனா 5 அப்ப 4 அப்படிங்கும்போது இங்க 4 ன்னு நமக்கு வரும் இங்க வந்து பாத்தா 2 ன்னு கிடைக்கும் அப்ப b யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா 24.5 ன்னு நமக்கு கிடைக்கும் ஓகேவா சோ அடுத்து நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துக்கிறது length வந்து 40 cm நமக்கு கொடுத்துக்கலாம் ஓகேங்களா அப்ப அந்த length 40 cm ங்கும்போது நமக்கு என்னன்னா தேர்ட் வேல்யூ length 40 cm அப்ப length வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா x மென்ஷன் பண்ணுது அப்போ y equal to a into x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 40 x equal to 40 ஓகேங்களா plus b இப்போ நமக்கு a ஓட வேல்யூ தெரியும் b ஓட வேல்யூ தெரியும் அத நம்ம அப்படியே அப்ளை பண்ணிக்கிறோம் அப்போ y equal to a ஓட வேல்யூ என்னது 0.9 into 40 plus b ஓட வேல்யூ 24.5 ஓகேங்களா அப்ப நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும் y equal to 9 into 4 அப்படினா 36 அப்படினு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இந்த 10 க்கு அது கேன்சல் ஆயிடும் அப்ப இங்க வந்து 36 plus 24.5 ன்னு வரும் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 40.5 ன்னு நமக்கு கிடைக்கும் அப்போ y யோட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 40.5 ன்னு நமக்கு வரும் ஓகேங்களா சாரி 40.5ங்கற மாதிரிங்க 60.5 ன்னு நமக்கு கிடைக்கும் இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஓகேவா அடுத்து fourth क्वेश्चंस நமக்கு என்ன கொடுத்திருக்கானா height வந்து பாத்தீங்கன்னா 53.3 ன்னு கொடுத்திருக்காங்க அப்ப heightங்கிறது வந்து y ஐ குறிக்குது அப்போ y equal to 53.3 அப்ப வேல்யூ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் 53.3 equal to a ஓட வேல்யூ 0.9 x வேல்யூ தான் நமக்கு தெரியாது அடுத்து நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா b ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன 24.5 இது இந்த சைடு வரும்போது மைனஸா மாறுமா அப்ப 53.3 minus 24.5 equal to 0.9 into x நமக்கு வருமா அப்ப அத ரெண்டையும் செப்பரேட் பண்ணுங்க அப்ப 53.3 24.5 செப்பரேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 3 5 ஆல கேன்சல் ஆகாது அப்ப இது வந்து 2 ஆ மாறும் இது 13 ஆ மாறும் 13ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 போச்சுனா அதோட வேல்யூ வந்து பாருங்க 8 ன்னு நமக்கு கிடைக்கும் இப்போ இங்க வந்து பாருங்க 2 வந்து 4 ல கேன்சல் ஆகாது இத கேன்சல் பண்ணா 4 இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 12 ன்னு நமக்கு வரும் அப்ப 12 ல நமக்கு 4 போச்சுனா நமக்கு என்ன வரும் 8 ன்னு நமக்கு கிடைக்கும் 4 ல 2 போச்சுனா நமக்கு 2 ன்னு கிடைக்கும் அப்ப ஆன்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 28.8 equal to 0.9 into x ன்னு நமக்கு வரும் அப்ப x ஓட வேல்யூ நமக்கு என்ன வரும்னா 28.8 divide by 0.9 அப்ப 0.9 வந்து 28 ஆல நம்ம கேன்சல் பண்ணோம் 9 எத்தனை டைம் 28 ல கேன்சல் ஆகுதுன்னா நமக்கு 1 9s are 9 2 9s are 18 3 9s are 27 நமக்கு கிடைக்கும் அப்ப நம்மளோட டேர்ம் ஆஃப் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா 3 டைம் கேன்சல் ஆகும் அடுத்து ரிமைண்டர் வேல்யூ 1 1 னா 8 18 அப்ப 18 ங்கும்போது நமக்கு எத்தனை டைம் கேன்சல் ஆகும் 2 டைம்ஸ் அப்ப 32 அப்ப x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 32 ன்னு நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இதனோட y ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 60.5 x ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 32 ன்னு நமக்கு கிடைக்கும் சோ நமக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துக்கிற क्वेश्चंसல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் क्वेश्चन கேட்டிருக்கிறது
திஸ் இஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷனான்னு கேட்குறான். அப்போ இதை வந்து எக்ஸை வந்து டொமைனாக வச்சுக்கிட்டு ஒய்யை கோடொமைனாக வச்சா எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை தான் கால்ஃபர் பண்ணுது இல்லையா, வெவ்வேறு ஃபங்க்ஷனை கால்ஃபர் பண்ணல. அப்படி எல்லாம் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை கால்ஃபர் பண்ணுறதுனால இது வந்து ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அடுத்து செகண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிவன் அவன் கொடுத்துக்கிறது ஏ அண்ட் பி வந்து கண்டுபிடிக்க சொல்கிறான். அப்போ ஈக்குவேஷன் அவனே கொடுத்துறான், y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு கொடுத்துக்கிறான். அப்போ y ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு நம்ம போட்டுக்கிறோம். இப்போ இதில் வந்து ரெண்டு வேல்யூ நம்ம எடுத்துக்கணும், எக்ஸுங்கிற வேல்யூ ஒய்ங்கிற வேல்யூ. எனி வேல்யூ இந்த டேபிளில் கொடுத்துக்கிற எனி வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறது எக்ஸ் ஈக்குவல் டு 55 ஒய் ஈக்குவல் டு 74னும், அடுத்தது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 45 ஒய் ஈக்குவல் டு 65. அப்போ அதுக்கு எனக்கு வந்து ரெண்டு ஈக்குவேஷன் கிடைக்குது. அதை ரெண்டையும் சால்வ் பண்ணும்போது ஏவோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. ஏக்கு வந்து 0.9 நம்மளுக்கு கிடைக்குது. ஏவோட வேல்யூ வச்சுட்டு அகைன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. பியோட வேல்யூ வந்து பார்த்தா 24.5 நம்மளுக்கு கிடைக்குது. அடுத்து தேர்ட் கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு என்ன கொடுத்துக்கிறான்னா, தேர்ட் கொஸ்டின் லென்த் வந்து 40 சென்டிமீட்டர். அப்போ லென்த்துங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸை மென்ஷன் பண்ணுது. அப்போ எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 நம்மளுக்கு தெரியுது. அப்போ எக்ஸ் 40 அப்படிங்கும்போது ஒய்யை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஏவும் தெரியும், பியும் தெரியும், எக்ஸும் தெரியும். அது மூலிமா நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஒய்யோட வேல்யூ 60.5 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தா ஃபோர்த் கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தா ஹைட் கொடுத்துக்கிறோம். ஹைட்டுங்கிறது வந்து பார்த்தா ஒய்யை மென்ஷன் பண்ணுது. அப்போ ஒய் மென்ஷன் பண்ணும்போது ஒய்யும் தெரியும், ஏவும் தெரியும், பியும் தெரியும். அது மூலியமா நம்ம எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ எக்ஸை கண்டுபிடிச்சா அதனோட வேல்யூ 32 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா?